ஹாய் கைஸ், நான் உங்கள் திவ்யா. நான் இன்றைக்கி உங்ககிட்ட எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, அதாவது பிபிஓ ஜாப்ஸ் பற்றி உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன். ஸோ நான் இந்த ஜாபில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு அதாவது ஐடி இல்லை, ஐடி மாதிரி ஒரு ஜாப் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போது ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஒரு வேலை தேடிட்டுருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சா சரி அப்படின்னு இருப்போம் இல்லையா? ஸோ அந்த பட்சத்தில் கண்டிப்பாக இது உங்களுக்கு அதாவது உங்களோட ஸ்கில்லை ஹை பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட கோர் ஐடி இல்லை, அதனால் இப்போதைக்கு நமக்கு ஐடியில் ஜாப் இப்போதைக்கு தேட முடியாது. ஸோ கண்டிப்பாக அதாவது நல்ல ஒர்க் ஏதாவது போகணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டுருப்பீங்க. ஸோ ஒரு டேட்டா என்ட்ரியோ ஒரு பில்டிங்கோ போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க ஸோ அந்த மாதிரி போக வேணாம், இந்த மாதிரி பிபிஓ ஜாப்ஸ் போங்க. பிபிஓவில் பார்த்திங்க அப்படின்னா பாய்ஸ் நான் பாய்ஸ் அப்படின்னு 2 ப்ராசஸ் இருக்குது. இப்போது நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக டிகிரி வேணும் இந்த ஜாபுக்கு. இப்போ நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஒரு சென்னையில் ஒரு ஜாப் தேடிட்டுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த பாய்ஸ் ப்ராசஸ் நான் வாய்ஸ் ப்ராசஸ் இது 2மே நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாய்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். எதனால் அப்படின்னா 8 ஹவர்ஸும் பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதாவது நம்ம ஊர்லேயும் வாய்ஸ் ப்ராசஸ் இருக்குது, வெளிநாட்டு வாய்ஸ் ப்ராசஸும் இருக்குது. ஸோ நம்ம ஊரில் இருக்க இந்த வாய்ஸ் ப்ராசஸ் காலிங் பார்த்திங்க அப்படின்னா சேலரி லோவாக இருக்கும், லோ பேக்கேஜாக இருக்கும். ஸோ நான் வாய்ஸில் உங்களுக்கு ஃபாரின் வாய்ஸ் ப்ராசஸாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு ஒர்க் ஃபுல்லாகவே இருக்கும், நீங்கள் பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் நான் வாய்ஸ் ப்ராசஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு உங்களோட கேரியர் க்ரோத்துக்கும் இந்த நான் வாய்ஸ் ப்ராசஸ் நல்லா இருக்கும். நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேட்டிங் ப்ராசஸில் இருந்தேன், யூகே ப்ராசஸ்ஸு. அதாவது யூகேயில் ஒரு பேங்க் பார்க்லேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க்கோட பேக் அண்ட் ப்ராசஸ்ஸு. ஸோ அதில் நான் இருந்தேன். இந்த ப்ராசஸில் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இப்போ பேங்க்குக்கு டேரெக்டாக நம்ம ஹெல்ப் பண்ணாமல் பேக்கெண்ட்லேருந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குற மாதிரி அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, இப்போ ஒரு அமௌண்ட் அவங்களோட பேலன்ஸில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, அது லோ ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் அந்த மாதிரி. இப்போ நம்ம அதை பேக்கெண்ட்டு இப்போது டேரெக்டாக அந்த அவன் யார் அக்கௌண்ட் வச்சுருக்கானோ அவங்கக்கிட்ட நம்ம நேரடியாக பேச மாட்டோம். பட் ஆனால் நம்ம இதை பேங்குக்கு தெரியப்படுத்துவோம். அவங்க ஒர்க் பண்ணாமல் நம்ம ஒர்க் பண்ணி கொடுப்போம். ஸோ அவங்க அதை அந்த அவங்கக்கிட்ட இருக்க அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஜாப் எப்படி நீங்கள் ட்ரை பண்ணுறது அப்படின்னா, நௌகுரி இப்போ நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாவே எல்லாருக்கிட்டேயுமே நௌகுரி அப்படிங்கிறது இருக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நௌகுரி அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு டிகிரி எப்போ முடிச்சிருக்கீங்க, பாஸ்ட் அவுட்டு எல்லாமே கேட்கும், என்ன மேஜர் இது எல்லாமே அது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட ரெஸ்யூமை கண்டிப்பாக அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா இப்போது அந்த கம்பெனிக்கு ஆள் தேவை அப்படின்னா ஷுவராக அவனே உங்களோட ரெஸ்யூமை செக் பண்ணால் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜாப் இருக்குது, நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், நம்மளோட இந்த டீட்டெயிலெலாம் கொடுத்து வச்சுட்டு அந்த சர்ச்சில் போயிட்டு உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நான் வாய்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜாப் தேடுறீங்க அப்படின்னா அதில் இப்போதைக்கு கரண்ட்டாக எத்தனை கம்பெனி போகுதோ அந்த கம்பெனிஸ் எல்லாமே வரும். அந்த கம்பெனி உண்மையாக என்ன அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணி பார்த்துட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். இன்டர்வியூ ஒரு 3 ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். 3 ரவுண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னுலாம் நினைக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக பேசிக்காக நம்மளுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எதனாலனா இப்போது நான் வாய்ஸ் அப்படின்னா வெளிநாட்டு ப்ராசஸாக இருக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்போ அவனுக்கு நம்ம ஒரு சேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டைப் பண்ண தெரியுதா, நமக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியுதா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு சுத்தமாக இங்கிலீஷ் நாலேஜே இல்லாமல் யாருமே இருக்க மாட்டோம் டிகிரி ஹோல்டராக இருக்கிறப்போ. இப்படி இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் இல்லை, இப்போது நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அந்த கம்பெனியோட அட்ரஸ் எல்லாமே பார்த்துட்டு, இல்லை அதில் ஹெச்ஆர் நம்பர் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு கால் பண்ணி இப்போது வேக்கன்சி போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஒரு டைம் அட்டன் பண்ணிவிட்டு ஐயோ நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. கிடைக்கல அப்படின்னா கூட ஒரு கம்பெனிக்கு 10 இல்லை 20 இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணுங்கள். அதில் ஏதோ ஒன்று நம்ம செலக்ட் ஆயிடுவோம். ஹார்ட் ஒர்க் எப்போதுமே ஃபெயில் ஆகாது. ஸோ கண்டிப்பாக நமக்கு ஜாப் வேணும் அப்படிங்கிறப்போ நம்ம தான் ட்ரை பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.